வணக்கம் நண்பர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளவரின் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். இன்னைக்கு February 24, 2026க்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி பேச போறோம். உங்க கூட எங்களோட கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் நான் நிலா அண்ட் நான் சிபி. எங்களோட டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான் இந்த நியூஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த பிடிஎஃப் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல தினமும் ஃப்ரீயா கிடைக்குது. ரொம்ப கன்சைஸா எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் இருக்கும். ஆனா பெர்ஃபார்மன்ஸ்ல மற்ற சோர்சஸை விட எங்கேயோ இருக்கும். அப்சல்யூட்லி. இப்போ நடந்த பேங்க் எக்ஸாம்ஸ்ல கிட்டத்தட்ட 80% கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகள் நம்ம மெட்டீரியல்ல இருந்து தான் வந்திருக்கு. மற்ற டாப் சோர்சஸ் மிஸ் பண்ண பல கேள்விகளை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். எங்களோட ஃபுல் டைம் எக்ஸ்பர்ட்ஸ் தினமும் நியூஸ் பேப்பர்ஸை அலசி முடிஞ்ச அளவுக்கு கன்சைஸா கண்டென்ட்டை கியூரேட் பண்றாங்க. மற்றவங்களை விட 5 மடங்கு கம்மியான கண்டென்ட் படிச்சாலே போதும், ஆனா ஸ்கோர் ஜாஸ்தியா வரும். சேனலை ஜாயின் பண்ண லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஷால் வி ஸ்டார்ட்? லெட்ஸ் டைவ் இன். முதல்ல நேஷனல் நியூஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் RODTEP ஸ்கீம்க்கு கீழே கிடைக்கிற டியூட்டி பெனிஃபிட்ஸை பாதியா குறைச்சிட்டாங்க. அதாவது 50% கட். அடடா, எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு இது கொஞ்சம் கஷ்டம்தான். RODTEPனா ரெமிஷன் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஆன் எக்ஸ்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ். இப்போ இருக்கிற ரேட்ஸ்ல இருந்து பாதியா குறைச்சிட்டாங்க. இந்த ஸ்கீம் 2021ல லான்ச் பண்ணாங்க. இது மூலமா எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு மேனுஃபேக்சரிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல அவங்க கட்டின டாக்ஸஸ் டியூட்டிஸ் எல்லாம் ரீஃபண்டா கிடைக்கும். கரெக்ட். பொதுவாக இந்த ரீஃபண்ட் 0.3%ல இருந்து 3.9% வரைக்கும் இருக்கும். இப்போ அதுல பாதி தான் கிடைக்கும். சரி, அடுத்த நியூஸ்க்கு போலாம். யூனியன் மினிஸ்டர் சர்பானந்த சோனோவால் நம்ம தமிழ்நாட்டுல தூத்துக்குடியில இருக்கிற VO சிதம்பரனார் போர்ட்ல 1500 கோடி ரூபாய் மதிப்புள்ள சில டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸை லான்ச் பண்ணிருக்காரு. சூப்பர். இதுல என்னலாம் இருக்கு? இதுல கிரீன் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஒரு 8 மெகாவாட் விண்ட் ஃபார்ம், அதோட ஒரு 5 மெகாவாட் அவர் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம், அதாவது BESS, அப்புறம் ஒரு 2 மெகாவாட் கிரவுண்ட் மவுண்டட் சோலார் பிளான்ட். இது மட்டும் இல்ல, இந்தியாவோட முதல் காம்ப்ரிஹென்சிவ் டிஜிட்டல் ட்வின் ஃபார் போர்ட்ஸ் இங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. டிஜிட்டல் ட்வின்னா அப்படின்னா கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்களேன். ஷோர். டிஜிட்டல் ட்வின்னா ஒன்றும் இல்லை, ஒரு பிசிக்கல் ஆப்ஜெக்ட், இங்க போர்ட்னு வச்சுக்கோங்க, அதோட வர்ச்சுவல் ரெப்ளிகா, ஒரு கம்ப்யூட்டர் மாடல் மாதிரி ரியல் டைம் டேட்டா வச்சு உருவாக்குவாங்க. போர்ட் நிஜத்துல எப்படி இயங்குதோ அதே மாதிரி இந்த வர்ச்சுவல் மாடலும் இயங்கும். இதை வச்சு போர்ட் ஆபரேஷன்ஸை மானிட்டர் பண்ணலாம், அனாலிசிஸ் பண்ணலாம், ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஒரு வர்ச்சுவல் ஜெராக்ஸ் காப்பி மாதிரி தான். கூடவே ஒரு அட்வான்ஸ்ட் ஆன்டி ட்ரோன் சிஸ்டமும் கொண்டு வராங்க. வாவ், சவுண்ட்ஸ் வெரி ஃபியூச்சரிஸ்டிக். அடுத்ததா கேபினெட் கமிட்டி ஆன் எகனாமிக் அஃபேர்ஸ், அதாவது CCEA, மகாராஷ்டிரா, குஜராத் அண்ட் தெலங்கானா மாநிலங்கள்ல 11,000 கோடி ரூபாய்க்கு மேல ஹைவே ப்ராஜெக்ட்ஸ்க்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. ஆமா, இதுல NH 160A, NH 56, NH 167ல இருக்கிற ஸ்ட்ரெச்சஸை அப்கிரேட் அண்ட் வைடன் பண்றதுலாம் அடங்கும். இதுல குஜராத்ல இருக்கிற ப்ராஜெக்டை ஹைபிரிட் ஆன்யூவிட்டி மோட், அதாவது ஹாம் மாடல்ல எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. ஹாம் மாடலா? அது என்ன மாடல்? ஹாம் மாடல்ங்கிறது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல ஒரு வகை. இதுல ப்ராஜெக்ட் காஸ்ட்ல ஒரு பகுதியை கவர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்பவே கொடுத்துடும். மீதி தொகையை ப்ராஜெக்ட் முடிஞ்சு ஆபரேஷனல் ஆனதுக்கு அப்புறம் ஃபிக்ஸட் இன்ஸ்டால்மெண்ட்ஸ், அதாவது ஆன்யூவிட்டிஸா பிரைவேட் டெவலப்பருக்கு கொடுப்பாங்க. இதனால ரிஸ்க் 2 பேருக்கும் பேலன்ஸ் ஆகும். Got it. Okay, next up, யூனியன் மினிஸ்டர் அமித் ஷா அசாம்ல இருக்கிற நாதன்பூர் வில்லேஜ்ல வைப்ரண்ட் வில்லேஜஸ் ப்ரோக்ராம் 2, அதாவது VVP2 லான்ச் பண்ணிருக்காரு. பார்டர் ரீஜன்ஸ்ல டெவலப்மெண்ட்டை ஸ்ட்ரெங்தன் பண்றது தான் இதோட நோக்கம். ஆமா, இது ஒரு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். டோட்டல் அலோகேஷன் வந்து 6,839 crore rupees FY29 வரைக்கும். ஒரு கிராமத்துக்கு 3 கோடி ரூபாய் செலவு பண்ண பிளான் பண்றாங்க. இது மூலமா 15 ஸ்டேட்ஸ் அண்ட் 2 யூனியன் டெரிட்டரிஸ்ல இருக்கிற 1,954 பார்டர் வில்லேஜஸை கவர் பண்ணுவாங்க. நம்ம அசாம்ல மட்டும் 140 கிராமங்கள் இதுல வரும். கிரேட் இனிஷியேட்டிவ். அடுத்து ஒரு AI ரிலேட்டட் நியூஸ். இந்தியா தன்னோட முதல் காம்ப்ரிஹென்சிவ் AI கவர்னன்ஸ் ஃப்ரேம்வொர்க்கை இந்தியா AI மிஷனுக்கு கீழே லான்ச் பண்ணிருக்கு. சேஃப் அண்ட் ட்ரஸ்டட் AI இனோவேஷனை ப்ரொமோட் பண்றது தான் இதோட எய்ம். எக்ஸலண்ட். இந்த ஃப்ரேம்வொர்க்ல 4 மெயின் காம்பனன்ட்ஸ் இருக்கு: கைடிங் பிரின்சிபல்ஸ், கீ இஷ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ், ஆக்ஷன் பிளான் அண்ட் பிராக்டிக்கல் கைட்லைன்ஸ். இது 7 கோர் பிரின்சிபல்ஸை அடிப்படையா கொண்டது. அதுல சிலது ட்ரஸ்ட் இஸ் த ஃபவுண்டேஷன், பீப்புள் ஃபர்ஸ்ட், அப்புறம் இனோவேஷன் ஓவர் ரிஸ்ட்ரெயின்ட். நல்லா இருக்கு. AIல ஒரு ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச் தேவைதான். சின்ன பிரேக் நண்பர்களே.
இவ்ளோ கரண்ட் அஃபேர்ஸை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு தான் நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப் இருக்கு. கூகுள் பிளே ஸ்டோர்ல இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. இதுல நாங்க ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்றோம். ஒரு தடவை படிச்சீங்கன்னா லைஃப் லாங் மறக்கவே மறக்காது. கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகே இனிமேல் உங்களுக்கு தண்ணிப்பட்ட பாடுதான். ஆமா, மறக்காம ஆப்பை செக் பண்ணுங்க. அண்ட் இந்த புது பாட்காஸ்ட் முயற்சி பத்தி உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் உருவாக்க நிறைய எஃபர்ட் எடுக்குது. ஸோ ப்ளீஸ் எங்களை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, அண்ட் டெஃபினட்டா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஆல்ரைட், லெட்ஸ் கெட் பேக் டு தி நியூஸ். பேங்கிங் செக்டர்ல ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட். ஆர்பிஐ பாரதி ஏர்டெலோட சப்சிடரியான ஏர்டெல் மணி லிமிடெட ஒரு என்பிஎஃப்சியா ஆப்ரேட் பண்ண ஆத்தரைஸ் பண்ணிருக்காங்க. ஓ, அப்படின்னா ஏர்டெல் இனிமேல் லோன் கூட கொடுக்குமா? எக்ஸாக்ட்லி. அவங்க இப்போ டைப் 2 நான் டெபாசிட் டேக்கிங் என்பிஎஃப்சி அண்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கிரெடிட் கம்பெனி, அதாவது ஐசிசி கேட்டகரியில வராங்க. இதனால அவங்க மைக்ரோ லோன்ஸ் மாதிரி லெண்டிங் அண்ட் கிரெடிட் ப்ராடக்ட்ஸை ஆஃபர் பண்ண முடியும். ஸோ அவங்களோட சர்வீசஸ் வெறும் பேமெண்ட் ஆஃபரிங்ஸை தாண்டி எக்ஸ்பேண்ட் ஆகுது. இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கிரெடிட் கம்பெனினா என்னன்னு ஷார்ட்டா சொல்ல முடியுமா? ஷோர். ஐசிசிங்கிறது ஆர்பிஐ ரெகுலேட் பண்ற ஒரு ஸ்பெசிஃபிக் கேட்டகரி ஆஃப் என்பிஎஃப்சி. இவங்களோட மெயின் பிசினஸே லோன்ஸ் கொடுக்கறது, ஷேர்ஸ், ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது தான். ஒரு ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரி மாதிரி. கிளியர். நவ் ஃபார் அக்ரிமெண்ட்ஸ். இந்தியாவும் யுனைடெட் கிங்டமும் சேர்ந்து இந்தியா யூகே ஆஃப் ஷோர் விண்ட் டாஸ்க் ஃபோர்ஸை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்தியா யூகே விஷன் 2035 ஃப்ரேம் ஒர்க்கு கிளியரா இது வருது. சூப்பர்ப் கொலாபரேஷன். யூகேவோட டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸை இந்தியாவோட லார்ஜ் ஸ்கேல் மார்க்கெட் பொட்டன்ஷியலோட கம்பைன் பண்ணி இந்தியாவோட ஆஃப் ஷோர் விண்ட் செக்டாரை ஆக்சிலரேட் பண்றது தான் இதோட நோக்கம். இனிஷியலி குஜராத் அண்ட் தமிழ்நாடு கடற்கரையோரமா இருக்கிற ஆஃப் ஷோர் விண்ட் ஜோன்ஸ்ல டெவலப்மெண்ட் நடக்கும். ஆமா, 10 கிகாவாட் கெப்பாசிட்டிக்கு டிரான்ஸ்மிஷன் பிளானிங் முடிஞ்சிருச்சு. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் 5 கிகாவாட். இதுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக சென்டர் ஒரு வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் ஸ்கீமையும் அப்ரூவ் பண்ணிருக்கு. அதோட அவுட்லே 7453 கோடி ரூபாய். ஃபேண்டாஸ்டிக். அடுத்த எக்ரிமெண்ட் டிஜிட்டல் பாரத் நிதி, முன்னாடி யுஎஸ்ஓஎஃப்னு சொல்வாங்க. இவங்க ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் கூட ஒரு மெமோராண்டம் ஆஃப் கோஆபரேஷன், அதாவது எம்ஓசி சைன் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா எமெண்டட் பாரத் நெட் ப்ரோக்ராமை அங்க வேகமா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு. ஓ, இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் 2432 கோடி ரூபாய் அப்ரூவ் பண்ணிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் மூலியமா 13426 கிராம் பஞ்சாயத்ஸ் அண்ட் 3942 வில்லேஜஸ்க்கு ஹை ஸ்பீட் பிராட்பேண்ட் கனெக்ஷன் கொடுக்க போறாங்க. இதுல ரிங் டோபாலஜிக்கு அப்கிரேட் பண்றதும் ஒரு பார்ட். ரிங் டோபாலஜினா என்னன்னு கேப்பீங்கன்னு தெரியும். அது ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அரேஞ்ச்மெண்ட். எல்லா டிவைசஸும் ஒரு சர்க்கிள்ல கனெக்ட் ஆகியிருக்கும். இதனால நெட்வொர்க் ரெசிலியன்ஸ் ஜாஸ்தி ஆகும். ஒரு கனெக்ஷன் ஃபெயில் ஆனா கூட டேட்டா இன்னொரு வழியா போய் சேர்ந்துரும். நெட்வொர்க் கொலாப்ஸ் ஆகாது. கிளவர். ஆந்திர பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர் என் சந்திரபாபு நாயுடு அண்ட் கவர்னர் எஸ் அப்துல் நசீர். கேபிட்டல் அமராவதி. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ரிப்போர்ட்ஸ். நீத்தி ஆயோக் அவங்களோட 6th எடிஷன் ட்ரேட் வாட்ச் குவார்ட்டர்லி ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் படி இந்தியாவோட எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் 2024ல $42.1 பில்லியன் ரீச் பண்ணிருக்கு. ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிக்கு அப்புறம் இதுதான் இப்போ செகண்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் கேட்டகரி. ஆசம். இன்னும் ஒரு ப்ரொஜெக்ஷன் என்னன்னா, இ-காமர்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் 2030க்குள்ள இந்தியாவோட மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ்ல 20 to 30% கான்ட்ரிபியூட் பண்ணுன்னு சொல்றாங்க. ஓவரால் மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ்ல 8.5% இயர்-ஆன்-இயர் growth இருக்கு. That's great news for the economy. பிசினஸ் நியூஸ்ல ஒரு பிளாக்பஸ்டர் பார்ட்னர்ஷிப். டாடா குரூப் ஓப்பன்ஏஐ கூட பார்ட்னர் பண்ணி இந்தியாவோட முதல் லார்ஜ் ஸ்கேல் ஏஐ ரெடி டேட்டா சென்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க. வாவ், ஓப்பன்ஏஐயா? சாட் ஜிபிடியை உருவாக்குனவங்க அவங்களே தான். ஓப்பன்ஏஐ தான் டிசிஎஸோட ஹைப்பர் வால்ட் டேட்டா சென்டர் பிசினஸ்க்கு முதல் கஸ்டமர். இந்த டேட்டா சென்டர்ஸ் ஏஐ ரெடி சிஸ்டம்ஸை ஹோஸ்ட் பண்றதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டது. இனிஷியலி 100 மெகாவாட்ஸ் கெப்பாசிட்டியில ஆரம்பிச்சு 1 கிகாவாட் வரைக்கும் ஸ்கேல் பண்ணுவாங்க. ஓப்பன்ஏஐ 2026க்குள்ள மும்பை அண்ட் பெங்களூருல ஆஃபீஸஸ் ஓபன் பண்ணவும் பிளான் பண்றாங்க. This is huge for India's AI ecosystem. சரி, சயின்ஸ்ல என்ன நியூஸ்? இந்தியா தன்னோட முதல் கவர்மெண்ட் சப்போர்ட்டட் நேஷனல் பயோபேங்க் ஃபார் லைசோசோமல் ஸ்டோரேஜ் டிசார்டர்ஸ், அதாவது LSDஸை அகமதாபாத்ல லான்ச் பண்ணிருக்கு.
ஆமா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி ஃபண்ட் பண்ற இந்த ப்ராஜெக்ட்டை ஃபவுண்டேஷன் ஃபார் ரிசர்ச் இன் ஜெனடிக்ஸ் அண்ட் எண்டோக்ரைனாலஜி, அதாவது ஃப்ரிட்ஜ்ல அமைச்சிருக்காங்க. இதுல 530 பேஷண்ட்ஸ் கிட்ட இருந்து 17 இயர்ஸா கலெக்ட் பண்ண பயாலஜிக்கல் சாம்பிள்ஸ் அண்ட் கிளினிக்கல் டேட்டாவை இன்டிகிரேட் பண்ணிருக்காங்க. பயோபேங்க்னா என்ன? ஒரு பிளட் பேங்க் மாதிரி தானா? ஆல்மோஸ்ட், பட் ஃபார் ரிசர்ச். பயோபேங்க்ங்கிறது பிளட், டிஷ்யூ, டிஎன்ஏ மாதிரி பயாலஜிக்கல் சாம்பிள்ஸை கலெக்ட், ஸ்டோர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ற ஒரு ஃபெசிலிட்டி. இதை வச்சு ரிசர்ச்சர்ஸ் டிசீசஸ் பத்தி ஸ்டடி பண்ணலாம், நியூ ட்ரீட்மெண்ட்ஸ் டெவலப் பண்ணலாம். ஒரு ரிசர்ச் லைப்ரரி மாதிரி. சூப்பர் யூஸ்ஃபுல். ஸ்டேட் நியூஸ்க்கு வருவோம். ராஜஸ்தான் கவர்மெண்ட் ஹோம் ஸ்டே ஸ்கீம் 2026 அன்வீல் பண்ணிருக்காங்க. டூரிசமை டீசென்ட்ரலைஸ் பண்றதும் ரூரல் எக்கானமியை பூஸ்ட் பண்றதும் தான் எய்ம். ஆமா, இதுல ஹோம் ஸ்டேஸ்க்கு ரூம்ஸ் லிமிட்டை 5ல இருந்து 8ஆ இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. மேக்ஸிமம் 24 பெட்ஸ் இருக்கலாம். ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் விமென் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. அடுத்து நம்ம தலைநகரம் டெல்லி கவர்மெண்ட் பூ ஆதார் இனிஷியேட்டிவை லான்ச் பண்ணிருக்காங்க. லேண்டுக்கு ஆதாரா? ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். இதுல கேபிட்டல்ல இருக்கிற ஒவ்வொரு லேண்ட் பார்சலுக்கும் ஒரு 14 டிஜிட் யூனிக் லேண்ட் பார்சல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ULPIN கொடுப்பாங்க. ஒவ்வொரு பிளாட்டுக்கும் ஒரு யூனிக் டிஜிட்டல் ஐடென்டிட்டி. ட்ரோன் சர்வேஸ் அண்ட் ஹை ரெசல்யூஷன் இமேஜஸ் யூஸ் பண்ணி இதை மேப் பண்றாங்க. இன்ட்ரெஸ்டிங். நெக்ஸ்ட், கேரளா கவர்மெண்ட் விஜிஞ்சம் இன்டர்நேஷனல் சீபோர்ட் லிமிடெட் மூலியமா 3 சென்ட்ரல் PSUs கூட 2000 கோடி ரூபாய்க்கு MOU சைன் பண்ணிருக்காங்க. விஜிஞ்சம் போர்ட்டுக்கு லாஜிஸ்டிக்ஸ் மாஸ்டர் பிளான் டெவலப் பண்றதுக்கு தான். ஆமா, இதுல இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் 700 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி பங்கரிங் ஃபெசிலிட்டிஸ் டெவலப் பண்ணுவாங்க. சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷன் லிமிடெட் 700 கோடியில ஒரு மல்டி மோடல் லாஜிஸ்டிக் பார்க் கட்டுவாங்க. அண்ட் கண்டெய்னர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் 600 crore ரெயில் லிங்க்ட் கண்டெய்னர் ஃப்ரேட் ஸ்டேஷன்ஸை அமைப்பாங்க. Great developments for Kerala. Now let's move to sports. இன்டர்நேஷனல் பாராலிம்பிக் கமிட்டி IPC ரஷ்யா அண்ட் பெலாரஸ்லேருந்து வர்ற அத்லீட்ஸ் மேல இருந்த தடையை நீக்கியிருக்காங்க. குட் நியூஸ் ஃபார் தி அத்லீட்ஸ். இதனால அவங்க மிலானோ கார்டினா 2026 வின்டர் பாராலிம்பிக்ஸ்ல அவங்க நாட்டுக்கொடியோட கம்பீட் பண்ண முடியும். செஸ்ல ஒரு பிக் நியூஸ். நார்வேயை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் மேக்னஸ் கால்சன் இனாகுரல் இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன் ஃபிடே ஃப்ரீஸ்டைல் செஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் 2026 வின் பண்ணியிருக்காரு. ஃபைனல்ல USA சேர்ந்த ஃபாபியானோ கார்வானாவை டிஃபீட் பண்ணாரு. கிங் கால்சன், இது அவரோட 21st வேர்ல்ட் டைட்டில். டோர்னமெண்ட் ஜெர்மனில நடந்தது. டோட்டல் பிரைஸ் ஃபண்ட் $300,000. அதுல கால்சனுக்கு மட்டும் $100,000. ஃபிடேவோட பிரசிடென்ட் ஆர்காடி டுவார்விகோவிச் அண்ட் நம்ம விஸ்வநாதன் ஆனந்த் தான் டெப்யூட்டி பிரசிடென்ட். Awesome. Next important news, obituary. Former Union Minister and Trinamool Congress leader Mukul Roy தன்னோட 71வது வயதுல காலமானார். மே ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். அவர் வெஸ்ட் பெங்கால்ல இருந்து 2 முறை ராஜ்யசபாக்கு எலெக்ட் ஆயிருக்காரு. Finally, important days. February 13 World Radio Day-வா அப்சர்வ் பண்றோம். 2026க்கான தீம் ரேடியோ அண்ட் AI. AI is a tool, not a voice. பர்ஃபெக்ட் தீம் ஃபார் அவர் டைம்ஸ். 1946ல யுனைடெட் நேஷன்ஸ் ரேடியோ எஸ்டாப்ளிஷ் ஆனதை கொமெமரேட் பண்றதுக்காக இந்த நாள். அண்ட் February 13ல இன்னொரு ஸ்பெஷல் டேவும் இருக்கு, நேஷனல் விமென்ஸ் டே. ஆமா, சரோஜினி நாயுடுவோட பர்த் அனிவர்சரியை தான் நாம நேஷனல் விமென்ஸ் டேவா கொண்டாடுறோம். அவங்கள நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா அல்லது பாரத் கோகிலான்னு அன்பா அழைக்கிறாங்க. A great way to remember a great leader. இதோட இன்னைக்கான நியூஸ் முடியுது. அடடா, அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா? சரி, போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். தினமும் ராத்திரி 8 மணிக்கு நம்ம டெலிகிராம் சேனல்ல நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் லீக் குவிஸ்ல மறக்காம கலந்துக்கோங்க. ஆமா, அது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஒரு IPL மாதிரி. தினமும் அன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண நியூஸ்ல இருந்து தான் கேள்விகள் வரும். ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் தொடங்கும். மந்த் எண்ட் வரைக்கும் உங்களோட ஸ்கோர்ஸ் கவுண்ட் ஆகும். அண்ட் தி பெஸ்ட் பார்ட், வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. ஸோ உங்களோட நாலேஜை டெஸ்ட் பண்ணி ரிவார்ட்ஸ் ஜெயிக்க உடனே கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நாளைக்கு இதே மாதிரி ஒரு ஃபன் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் செஷன்ல உங்களை சந்திக்கிறோம். Until then, this is Nila. Bye bye.